சிவன் கொடுத்த வரம். 6 மாதத்தில் நீங்கள் பணக்காரராகலாம். 6 மாதத்தில் நீங்கள் தமிழகத்தில் ஒரு விஐபி ஆகலாம். அப்படி ஒரு உண்மையான நம்பிக்கையான பதிவு இது. உங்கள் வயசுக்கு ஏற்ற அளவு நீங்கள் கஷ்டம், நஷ்டம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் என்று நிறைய அனுபவங்களோடு இருப்பீர்கள். அந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் ஏன் பணக்காரராகல? கேள்வி புரியுதா? நீங்கள் ஒரு பெரிய அனுபவசாலி. அந்த அனுபவங்களை கொண்டு நீங்கள் ஏன் பணக்காரராகல? பதில் சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் அனுபவத்தை, அனுபவ அறிவை பயன்படுத்தலை. உங்களது நண்பர்களை நல்ல விதமாக பயன்படுத்தலை. பணக்காரர் ஆக்கும் தொழிலில் முதலீடு செய்யலை. பதில் சரியா? நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தலை. நீங்கள் உங்கள் நல்ல நண்பர்களை கொண்டு முன்னேறும் விதமாக பயன்படுத்தலை. நீங்கள் பணக்காரர் ஆகும் தொழிலில் முதலீடு செய்யலை. பதில் சரியா? உங்கள் அனுபவத்தை கொண்டு நீங்கள் பணக்காரர் ஆக முடியலைன்னா உங்கள் 20-30 வயதுடைய பிள்ளைகளால் ஆக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு வளர்ந்தவங்க. உங்கள் பிள்ளைகள் சொகுசா கஷ்டம் இல்லாமல் வளர்ந்தவங்க. நீங்கள் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டவங்க. உங்கள் பிள்ளைகள் 1000, 2000 என்று தாராளமாக செலவு செய்கிறார்கள். வாழ்க்கையோட அருமை, பணத்தோட அருமை கஷ்டப்பட்டு வளர்ந்த உங்களுக்கு தெரியும். கஷ்டப்படாமல் வளர்ந்த உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் அனுபவங்களை கொண்டு பணக்காரராக முயற்சி செய்தால் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் முயற்சி செய்தால் சறுக்கி போவார்கள். சரிதானே? சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். 6 மாதத்தில் நீங்கள் பணக்காரர் ஆகலாம். 6 மாதத்தில் ஒருவர் தமிழகத்தின் விஐபி ஆகலாம். ஆம், 10-15 வருடத்தில் சிஎம் கூட ஆகலாம். அப்பேற்பட்ட ஒரே தொழில் சினிமா. அப்படி ஒரு சினிமாவை நான் எடுக்க இருக்கிறேன். அதில் என்னோடு நீங்களும் சேர்ந்து கொண்டால் 6 மாதத்தில் பணக்காரராகலாம். தமிழகத்தில் ஒரு விஐபி ஆகலாம். இப்போ சினிமா எடுக்க போகிறேன்னு நீங்கள் யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உடனே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட போறியா? உனக்கு எதுக்கு வம்பு? வயசான காலத்தில் ரிஸ்க் எடுக்காத. சினிமா ஒரு மோசமான தொழில், இன்னும் என்னென்னவோ சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு சினிமாவை பற்றி சரியாக தெரியலை. அவர் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் ஒருவரிடம் சென்று நான் சினிமா எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கதை கேட்டியா? கதை உனக்கு பிடித்திருக்கிறதா? ஓகே, அந்த கதையை படமாக எடுக்க எவ்வளவு பட்ஜெட் செலவாகும்? எப்பப்போ எவ்வளவு பணம் தேவைப்படும்? எத்தனை நாளில் ஷூட்டிங் முடியும்? யார் யாரை வச்சு படத்தை எடுப்பார்? படம் எடுத்த பிறகு எப்படி ரிலீஸ் செய்வோம்? நான் போட்ட பணத்தோடு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று தெளிவாக
கேட்டுவிட்டு ஒரு முடிவு சொன்னால் அது சரியாக இருக்கும். சினிமா எடுக்க போறியா ஆன்னு வாயை திறந்து வேண்டவே வேண்டாம் என்று சொல்வது சரியா? 1000 பேர் 1000 சொல்லட்டும். உங்க அனுபவ அறிவை கொண்டு உங்க சுய புத்தியில யோசிங்க. இவர் சொல்வது சரியா, இவர் சொல்வது சரியா, இவர் சொல்வது சரியானதுதான் என்று ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் உண்மையிலேயே நீங்கள் அறிவாளி, அனுபவசாலி, பணக்காரர் ஆகக்கூடிய தகுதி உடையவர். இப்படி ஒரு அறிவு இல்லைன்னா நடுத்தர குடும்பத்தில் பண கஷ்டத்தில் நீங்கள் வாழணும், உங்கள் குடும்பம் வாழும், உங்கள் தலைமுறையே வாழும். மாற்றம் வரவே வராது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு உழைத்தால் பணக்காரராக முடியாது. எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பணக்காரராக முடிஞ்சதா? கஷ்டப்பட்டு உழைத்தால் பணக்காரராக முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால் பணக்காரர் ஆகலாம். தெரிஞ்சுங்க நல்லா. கஷ்டப்பட்டு உழைச்சா பணக்காரராக முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால் பணக்காரர் ஆகலாம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி வருமானம் வந்தால்தான் வாழ முடியும். 5 வருடங்களுக்கு முன்னால் தங்கத்தின் விலை என்ன? இன்றைக்கு தங்கத்தின் விலை என்ன? 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டு மனையின், ஒரு ஃப்ளாட்டின் விலை என்ன? இன்றைக்கு விலை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதற்கு ஏற்றபடி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு நாம் முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் வாழ்க்கையில் பணக்காரராக இருக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். பணக்காரர் ஆகிறதுக்கு பெரிய லாபம் வரக்கூடிய தொழிலில் ஒரு முறைக்கு 100 முறை யோசனை செய்து முதலீடு செய்தால் அந்த லாபத்தில் பணக்காரர் ஆகிவிடலாம். சரிதானே? ஒவ்வொருவருக்கும், இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுகிறாள். பல பேர் பயத்தில் கதவை திறப்பதே இல்லை. இந்த பதிவை கேட்ட நீங்கள், கேட்கும் நீங்கள், அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுகிறாள். திறந்து என்ன என்று பேசுங்கள். அது சம்பந்தமாக யோசியுங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள், பணக்காரர்களாக வாழ்வீர்கள். நான் ஆண்டாள் அழகர் என்ற ஒரு படத்தை இதற்கு முன்னால் எடுத்திருக்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். அந்த படத்தின் பாடல்கள் MAGADURAI மகாதுரை என்ற எனது யூடியூப் சேனலில் மகாதுரை சாங்ஸ் என்ற தலைப்பில் 7 பாடல்கள் இருக்கிறது. கேட்டு பாருங்கள். இப்போ ஒரு படத்தை எடுத்து 6 மாதத்தில் நான் பணக்காரராக வேண்டும், என்னோடு சேர்ந்து செயல்படுபவர்களும் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் பணக்காரராக விரும்பினால், என்னோடு சேர்ந்து தமிழகத்தில் ஒரு விஐபியாக விரும்பினால், நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் 9941630765 என்னோடு பேசுங்கள். இந்த பதிவை பல முறை கேட்டு பாருங்கள். இந்த பதிவை
பல முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம். அதை கொண்டு வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சேர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. மகா துரை.